ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றியும், அதாவது எப்போ வருது இந்த நேரம் அப்படின்றதையும், நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றதுக்கு உண்டான அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அபிஜித் நட்சத்திரத்தின் ரகசியத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் வேண்டுதலும் சீக்கிரமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு எது வேண்டுமோ அதை முழு மனதோட கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்குறப்போ அது நமக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திர நாளில் கிருஷ்ணரையும் பெருமாளையும் நினச்சி சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்ற எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இது வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை அனைவரும் தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அது சீக்கிரமே நிறைவேறும். நமக்காகவோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகவோ நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியான இன்னைக்கு இரவு 11:31 மணிக்கு ஆரம்பித்து 11:55 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் தான் நாம் இந்த மந்திர வழிபாட்டை நாம் செய்யணும். இந்த மந்திர வழிபாட்டை செய்யும்போது நியாயமான ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு நீங்கள் செய்யணும். அந்த வேண்டுதல் வைக்காமல் இந்த மந்திர வழிபாட்டை செய்கிறதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். அப்படி வேண்டுதல் வைக்காமல் நாம் இந்த மந்திர வழிபாட்டை செய்யும்போது கிருஷ்ண பரமாத்மாவே நம்ம கூட நமக்காக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் சமயத்தில் வீட்டு பூஜை அறையில் இந்த மந்திர வழிபாட்டை செய்யணும். அப்படி வீட்டு பூஜை அறையில் செய்கிறவங்க கிருஷ்ணரோட படமோ இல்லை விக்கிரகமோ இல்லை பெருமாளோட படமோ விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒருவேளை பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் சொன்னால் கூட போதுமானது தான். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்தவித தீட்டோ தடையோ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த மந்திரத்தை 27 தடவை நிறுத்தி நிதானத்தோட சொல்லணும். இந்த மந்திரத்தை சரியாக அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம் சொல்லணும். அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முடிகிறதுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கணும். இது ரொம்ப எளிமையான மந்திரம் தான். நீங்கள் பொறுமையாக சொன்னால் கூட நிச்சயமாக அந்த நேரத்துக்குள்ள நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸ்ரீ ஹரி கேசவ மாதவ ஜெகநாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக. இவ்வளவுதான் இந்த மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த முறையில் பெருமாளின் நாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும். அதனால நீங்கள் நம்பிக்கையோட பக்தியோட அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் கிருஷ்ணருக்கு முன்னாடியோ பெருமாளுக்கு முன்னாடியோ இந்த மந்திரத்தை மனதார சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும்.
அதனால் இந்த நேரத்தை தவற விடாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.